8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது. இதுக்கு முன்னாடி பூணூல் போட்ட முருகனை நாங்கள் பார்த்ததில்ல, அதனால எதிர்க்கிறோம். கருணல்ல ஆர் என் ரவி அவர்கள் கவர்னராக இருக்கும்போது ஒரு காவி உடையில வந்து திருவள்ளுவரை வெளியிட்டாருனோடனே நம்ம எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவரை அப்படி பார்த்ததில்ல. பழனி தண்டாயுதபாணினா என்ன நினைக்கிறீங்க? ஆண்டியாய் போய் மொட்டையும் கோமணத்தோட போய் நின்றது, அதுதான் ஒரிஜினாலிட்டி. படமாக வெளியிடுறதா இருந்தால் நீங்கள் அந்த படத்தை தான் வெளியிடணும். பிஜேபியும் நாம் தமிழர் கட்சியும் முருகனை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. நாங்கள் பண்ணுறது வந்து அறநிலைத்துறை தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. திமுக இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இது வந்து ஆண்டாண்டு காலமாக திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. திடீர்னு செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது? பிள்ளையாரை வச்சு என்னென்னமோ ஊர்வலம் நடத்தி பார்த்தாங்க, எவ்வளவோ சண்டை எழுத்து பார்த்தாங்க, எவ்வளவோ அலப்புற பண்ணி பார்த்தாங்க. அவர்களால் ஒன்றுமே ஓட்டை வந்து கேதர் பண்ண முடியல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? இங்கே உள்ள தமிழ் கடவுளை கையில் தூக்குனா ஒருவேளை ஓட்டு போடுவானான்னு நினைக்கிறாங்க. பிஜேபிக்கு வேற என்ன தம்பி நோக்கம் இருக்குது? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படிங்கிறதெல்லாம் திமுக அரசு தான் செய்யுது, நாங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு ஆக்கியிருக்காங்க. பழனி தண்டாயுதபாணி கோயிலில் போட்டிருக்கானா சொல்ல சொல்லுங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் போட்டுக்காரா சொல்ல சொல்லுங்க. ஸ்ரீரங்கம் கோயிலில் போட்டுக்காரா சொல்ல சொல்லுங்க. இன்னமும் சொல்றேன், திருச்செந்தூர் கோயிலில் நீங்க போனீங்கன்னா கன்னட பிராமணர்களை தவிர வேற யாரும் போக முடியாது. தமிழ் பேசுற பிராமணர்கள் உள்ள நுழைய முடியாது. தெரியுமா உங்களுக்கு? தமிழ் பேசுற ஏன் ஆளை கூட சொல்ல, தமிழ் பேசுகிற பிராமணரை திருச்செந்தூருக்குள்ளே ஓத வச்சிருங்க. நாங்கள் பேசவே இல்லை. அந்த வல்லமை இந்து சமய அறநிலையத்துறைக்கு இருக்குதா முதல்ல? அப்புறம் என்ன அனைத்து சாதியும் அச்சாலாம் நீங்கள் பாட்டுக்கு பீத்துறீங்க? உயர்நீதிமன்றத்துக்கு போனால் உயர்நீதிமன்றம் போய் ஆணையிட்டு தமிழ்லையும் ஓதலான்னு சொல்லிச்சு. பழனியில் தமிழில் ஓதணும்னு நாங்கள் வழக்கு போட்டோம். தெரியுமா தெரியாதா? இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சருக்கு தெரியுமா? பெரியாரில் தொடங்கி அண்ணாவில் தொடங்கி அடுத்து கலைஞர்லேருந்து அப்புறம் எம்ஜிஆர் வந்து அதுக்கப்புறம் ஜெயலலிதா, இந்த 5 பேர் தானே நாடு, வேறு யாரும் இல்லையா? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நீ பாட்டனை போய் நீ ஏமாற்ற முடியாது. எப்படி நீ வந்து தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்குள்ள மெயின் கேட்டில் உள்ளே போயிட்டு எவனு வெளியில் வந்தால் தலை தப்பாதுன்னு KN நேரு பதறாரோ, அது மாதிரி PK சேகர் பாபு இதை நடத்தி முடித்தவொடனே பதறுவார். ஏன்னு பாருங்கள், முருகன் சாதாரண ஆள் இல்லை. முருகனும் தமிழும் மிகப்பெரிய ஆட்கள். நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா தான் உங்களோட நிற்பாங்க. நீங்கள் வெறும் போலி பிம்பங்களுக்காக இந்த வேலையை செஞ்சீங்கன்னா இதை செஞ்சு முடித்தோடனே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்து சமய அறநிலையத்துறையில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தமிழ்நாட்டினுடைய ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர் திரு முத்துப்பாண்டி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆகஸ்ட் 24, 25 பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறையால் நடத்தப்பட இருக்கு. அது குறித்தான விளம்பரங்கள் வெளியானதில் புகைப்படங்களில் முருகனுக்கு பூநூல் போட்டிருக்காங்க. திமுக இதுவரைக்கும் பூநூலுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கு. இப்போ முருகனுக்கு பூநூல் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் பல்வேறு சமூகங்கள், தமிழ் சமூகங்களே பூணூல் போட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சி ஏன் பூணூலை எதிர்க்குது? பூணூலை எதிர்க்கல நாங்கள். பூணூல் வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ் சமூகத்தில் பறையர்கள் போட்டிருந்துருக்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்து பெரும்பாலும் இவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆசாரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பயன்படுத்துகிறாங்க. பண்டாரங்கள் பயன்படுத்துகிறாங்க. அதேபோல் ஓதுவார்கள் பயன்படுத்துகிறாங்க. இப்படி பல பேர் பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தலைன்னா நாங்கள் சொல்லலை. ஆனால் குறிப்பாக அந்த முருகனுடைய படத்தில் வந்து பூணூல் வந்தது வந்து எதிர்ப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பூணூல் போட்ட முருகனை நாங்கள் பார்த்ததில்ல, அதனால எதிர்க்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. முருகன் பூணூல் போட்டாருன்னு யாருக்கு தெரியும் உங்களுக்கு? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சிலைகளில் பார்த்துருக்குறோம், படங்களில் பார்த்துருக்குறோம். எதுலையுமே பூணூலே இல்லை. இல்லாத முருகனுக்கு நீங்கள் ஏன் பூணூல் புதுசாக போடணும்? இப்போ எப்படி பிஜேபி இவர் நம்ம ஆர் என் ரவி அவர்கள் கவர்னராக இருக்கும்போது ஒரு காவி உடையில வந்து திருவள்ளுவரை வெளியிட்டாருன்னொடனே நம்ம எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவரை அப்படி பார்த்ததில்ல. வெள்ளை உடையில தான் நம்ம திருவள்ளுவரை பார்த்துருக்குறோம். அதனால வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம். அப்போ புதிதா நீங்க ஒரு விடயத்தை செய்யும்போது, ஏன் அதை செய்யறீங்கன்ற விளக்கம் சொல்லணும்ல உங்களுக்கு. அப்போ பூணூலை ஏன் போட்டு நீங்க முருகனை காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்றத இதற்கு கேட்குறோம். முன்னாடி இருந்த புகைப்படங்களாக இருக்கட்டும், சிலைகளில் பூணூல்கள் இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி வெளியிட்ட புகைப்படத்திலையும் நாம் தமிழர் கட்சி வெளியிட்ட முருகனில் தான் அது மாதிரி இல்லை. அவர்களுக்கு வெளியிட்ட வீரத்தமிழர் முன்னணி வெளியிட்ட முருகனே முருகன் இல்லை அப்படின்னு தான் விமர்சனம் பண்ணாங்க. நம்ம வந்து ஒரு கற்பனையில தான் அந்த முருகனை வரைகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய முப்பாட்டன் எப்படி இருப்பான்னு எனக்கு தானே தெரியும். உங்களுக்கு தெரியாது. அப்போ நான் கருப்பா இருக்கிறேன். நல்ல கட்டுமஸ்தான உடம்பு, மிகப்பெரிய அழகனா இருந்திருக்கிறாருன்னு நம்ம சொல்றோம். அதுதான் முருகு என்றால் அழகு.
நல்ல முறுக்கேறிய உடம்புள்ளவர்ன்னு நம்ம வந்து இதிலெல்லாம் படிக்கும்போது அப்படிதான் வரலாற்றில் சொல்லப்படுது. அப்போ நம்ம ஒரு மலைகளில் வாழ்கிறவன் தொப்பியும் தொந்தையுமா வெள்ளை வெள்ளையர்னு ஆளு மீசை இல்லாமல் முழுக்குன்னு இருந்திருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்ல இப்படி ஒவ்வொரு கட்சியுமே தனித்தனியா முருகனை உருவாக்கிட்டே போனா எப்படி இல்லை, எந்த சரியான? கட்சியும் உருவாக்கலை, நாங்கள் தான் உருவாக்கியிருக்கோம். நாங்கள் வேற யாரும் உருவாக்கலை, நாங்கள் தான் இல்ல உருவாக்கியிருக்கோம். திமுக வந்து ஒரு மாதிரி முருகனை காமிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. பிஜேபி ஒரு மாதிரி காமிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு மாதிரி காமிக்கும். இதற்கு பிறகு இல்லை, வர இப்போ கட்சிகள் வந்து மாறிட்டே இருந்தா? நீங்கள் திமுகவில் இப்போ போட்டிருக்கிற படம் இருக்கு இல்லையா, அது ஏற்கனவே இருந்த படம் தான். திமுக வரைஞ்ச படம் இல்லை அது. அந்த படம் வந்து ராஜ அலங்காரத்தில் உள்ள படம் அது. பழனி ஆண்டவர் கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு படம் இருக்கும். அப்படி வந்து ராஜ அலங்காரத்துக்கு உண்டான படம் தான் அந்த முருகன். ராஜ அலங்காரத்தினுடைய படத்துல வந்து இவங்க வந்து பூணூல போடுங்க. உண்மையிலேயே நீங்க ரியாலிட்டிக்கா போடணும்னா, ஆண்டி படத்த தான் போடணும். பழனி தண்டாயுதபாணின்னா என்ன நினைக்கிறீங்க? ஆண்டியாய் போய் மொட்டையும் இதோட கோவணத்தோட போய் நின்றது. அதுதான் ஒரிஜினாலிட்டி. நீங்க படமா வெளியிடுறதா இருந்தா, நீங்க அந்த படத்த தான் வெளியிடணும். இந்து சமய அறநிலையத்துறை வெளியிடுறதா இருந்தா, அத தான் வெளியிட்டுருக்கணும். ஏன் ராஜ அலங்காரத்துல வெளியிடுறீங்க? பால தண்டாயுதபாணியினுடைய முழு உருவம் என்ன? உண்மையான உருவம் என்ன உருவம்? ராஜ அலங்கார உருவமா? கிடையாதுல்ல. இல்ல நாம் தமிழர் கட்சிகிட்டயும் அதே கேள்வி கேட்பாங்களே. நாம் தமிழர் இல்ல, கட்சி இல்ல. ஏன் புதுசா நாங்க வருவாங்க? நாங்க வந்து இப்போ பழனியில போய் நாங்க வந்து நடத்தல. ஒரு முருகனுக்கு ஒரு வடிவம் குடுக்குறோம். மீசை உள்ள முருகனா, கையில வேல் வச்சிருக்கிற முருகனா, ஒரு வேட்டையாடுகிற ஒரு முருகனா, ஒரு நல்ல கட்டுமஸ்தான உடம்புள்ள முருகனா, நாங்க ஒருத்தர வந்து சித்தரிக்கிறோம். இப்படிதான் என் முன்னோன் இருந்திருப்பான்டான்னு நாங்க சொல்றோம். கால்ல தண்ட போட்டு, ஒரு மாரி உடை அணிஞ்சு இப்படிதான் இருந்திருப்பான். அப்படின்னு நாங்க ஒரு ஒரு வடிவத்துக்கு வந்து, அந்த வடிவத்தின் ஊடாகத்தான் இப்ப திருவள்ளுவர் வந்து வரையப்பட்டது தானே. திருவள்ளுவர் யார் எப்படி இருந்திருப்பாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனா வரையப்பட்டது தான் அது. அதுபோல நாங்க இப்ப வரைஞ்சிருக்கிறோம். இந்த முருகன் வந்து இன்னைக்கு பல இடங்கள்ல இருக்குது. அமெரிக்காவுல இருக்கு, லண்டன்ல இருக்குது, பிரான்ஸ்ல இருக்குது. அ எல்லா நாட்டிலயுமே இப்ப நாங்க பயன்படுத்துற முருகன் இருக்கு. நெறைய சீரியல் சன் டிவி எடுக்கிற சீரியல் இருக்கு இல்லையா? அந்த தொடர்கள்லயே எங்க முருகன வச்சிருந்திருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுபோல எங்க முருகன் இன்னைக்கு வந்து பேசப்பட்டுருச்சு, கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு முருகன் என் ஆளு இப்படிதான் இருந்திருப்பான்னு அவன் ஆசைப்படுறான். இப்படிதான் என் ஆளு இருந்திருப்பான்டான்னு அவனுக்கு ஒரு கற்பனையில நாங்க குடுக்குறதுல, அவனுக்கு ஒரு கற்பனை வளத்துல வந்து சரி நம்ம ஆளு இப்படிதான் இருந்திருப்பான்னு அவன் ஒரு யூகத்துக்கு வர்றான். அப்ப எங்க முருகன ஏற்கலைன்னா நிராகரிப்பாங்கல்ல நீங்க. இப்ப இந்த முருகன் அழகா இல்ல, கருப்பா இருக்கிறாரு, மீசையெல்லாம் வச்சிருக்காரு, இப்படிலாம் முருகன் நம்ம வீட்ல இல்லன்னு சொன்னா, அவங்க பிடிக்கலைன்னா அந்த முருகன யாரும் பயன்படுத்த போறதில்ல. இப்ப பெரும்பாலும் அந்த முருகன தான் பயன்படுத்துறாங்க. நாங்க வீரத்தமிழர் முன்னணி எங்க நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி, எந்த இடத்துல கூட்டம் நடத்தினாலும் சரி, நாங்க பரிசு பொருள் குடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த முருகன தான் குடுக்குறோம். இப்ப திமுக அப்படி எங்கேயாவது இதுவரைக்கும் அப்படி ஏதாவது செஞ்சிருக்குதா? இல்ல அதே இல்ல திமுகன்றத விடுங்க. தமிழ்நாடு அரசே இதுதான் வந்து இப்ப திருவள்ளுவர் இப்படிதான் அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு மேல திருவள்ளுவர இப்படி பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி ஒரு ஒரு அரசு வந்து வெளியிட்டிருக்குது. அதுபோல முருகன வெளியிட முடியுமா? இல்ல இல்ல இதுவே பிள்ளையார அப்படி இது வெளியில விட முடியுமா? இதுவே வந்து இந்து சமய அறநிலையத்துறை தான் நடத்துது. ஆனா திமுக மீது விமர்சனம் வைக்கிறாங்க. இது அரசு தான் பண்ணுது. ஏன் கட்சிய விமர்சனம் பண்றாங்கன்னு கேட்கறாங்கல்ல. திமுக இன்னைக்கு தான் ஆட்சிக்கு வருதா? திமுக 67ல இருந்து ஆட்சியில இருக்குல்ல. கலைஞர் அண்ணா வரும்போது திருமுருக பெருவிழாவ கொண்டாடல. கலைஞர் ஆட்சியில இருக்கும்போது திருமுருக பெருவிழாவ கொண்டாடல. இப்ப ஸ்டாலின் வந்தவுடனே ஏன் திருமுருக பெருவிழாவ கொண்டாடுறீங்க? 2006ல 2008, 9 காலகட்டத்தில அவர் துணை முதல்வர் ஆயிட்டாரு. அப்பல்லாம் ஏன் கொண்டாடல? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கோரிக்கை வச்சிருக்கலாமே! இதுவரைக்கும் முருகனுடைய திருமுருக பெருவிழாவுக்கு நாங்க தான் ஒரு ஆள் தான் கேட்டுக்கிட்டே இருந்தோம். திருமுருக பெருவிழாவுக்கு விடுமுறை விடுங்க, விடுமுறை விடுங்கன்னு நாங்க தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். திமுக விட்டுச்சா விடுமுறை? கிடையாது. எடப்பாடி தான் விட்டாரு. ஜெயலலிதா கூட விடல. ஜெயலலிதா கூட அத போய் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அன்னைக்கு வந்து திருமலை நாயக்கரினுடைய பிறந்த நாள்ன்னு சொல்லி பிறந்த நாள அறிவிச்சு விட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அன்னைக்கு இருந்த ராம்மோகன் ராவ் சீஃப் செக்ரட்டரியா இருந்தாரு. நாங்க அந்த கோரிக்கைய வச்சுக்கொண்டே இருந்தோம். தொடர்ச்சியா பேசிக்கொண்டே இருந்தோம். அது ஜெயலலிதா கிட்ட அந்த கோரிக்கை போகும்போது, ஜெயலலிதா வந்து சீஃப் செக்ரட்டரிட்ட குடுக்குறாங்க. சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணிட்டாருன்னா, அவரு அவங்க மனவாடுக்கு சரியா இருக்கணும்னு திருமலை நாயக்கருக்கு வந்து ஒரு விழாவ எடுத்து விட்டு போயிட்டாரு. அது செஞ்சது சரியா அவங்க செஞ்சு ஒரு வருடத்துல அவங்க இல்ல. யாரு அம்மா வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்டு அறிவிக்கிறாங்க. அடுத்த ஆண்டு அவங்க இல்ல. உயிரோட இல்ல, இறந்துட்டாங்க. அடுத்து தேர்தல் வரப்போது. அப்ப அறிவிச்சு விட்டாங்க. இதாயிடுச்சு. இப்ப நீங்க தைப்பூசத்தன்னைக்கு வந்து திருமலை நாயக்கர் பிறந்தாருன்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே தைப்பூச திருவிழாவ வந்து இந்த திருமுருக பெருவிழாவ இப்ப திருமலை நாயக்கர் வந்து மதுரைய ஆண்டாரு. புரியுதுங்க. மதுரைய மையமா வச்சு ஆட்சி செஞ்சாருன்னு வச்சுக்கங்க. முருகன் வந்து அப்படி இல்லையே. உலக நாடுகள் முழுவதும் முருகன் வந்து கொண்டாட போறாரு. அப்ப முருகன் பெருசா, திருமலை நாயக்கர் பெருசான்னு நீங்க பார்த்து யோசிச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க அப்படி வந்து நீங்க அன்னைக்கு திமுக எதிர்த்து பேசலையே. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு
அரசு வந்து விழா எடுத்தாங்க கூட அரசை நடத்துறது யாருன்னா திமுக தானே நடத்துது. திமுகவினுடைய தலைவர் தானே முதலமைச்சர். திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் தானே அமைச்சர்களா இருக்காங்க. திமுகவினுடைய எம்எல்ஏஸ் தானே வந்து மினிஸ்டர்ஸா இருக்காங்க. வேற யாரும் இல்ல. இப்ப வேற கட்சிக்காரங்க இருக்கிறாங்களா? இல்ல கிடையாது. தொடக்கத்துல நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, முப்பாட்டன் முருகன் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சாங்க. வேலை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. விமர்சனம் வந்துச்சு. அதன் பிறகு பிஜேபி அதே அரசியலை செஞ்சாங்க. வேல் யாத்திரைன்னு ஒன்று பண்ணாங்க. பிஜேபியும் நாம் தமிழர் கட்சியும் முருகனை வச்சு அரசியல் பண்றாங்க. நாங்க பண்றது வந்து அறநிலைத்துறை தான் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்களே. திமுக இதை வச்சு அரசியல் பண்றாங்க. ஆமா, அரசியல் பண்ணுதுன்னு தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, புதுசா நீங்க வந்து இது வந்து ஆண்டாண்டு காலமா திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. திடீர்னு செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது? பிஜேபிக்கு வந்து இங்க ராமரை சொல்ல முடியாது. பிள்ளையார வச்சு என்னென்னமோ ஊர்வலம் நடத்தி பார்த்தாங்க. எவ்வளவோ சண்டை இழுத்து பார்த்தாங்க. எவ்வளவோ அலப்புற பண்ணி பார்த்தாங்க. அவர்களால ஒண்ணுமே ஓட்ட வந்து கேதர் பண்ண முடியல. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவ ஒருவேளை இங்க உள்ள தமிழ் கடவுள கையில தூக்குனா ஒருவேளை ஓட்டு போடுவானான்னு நினைக்கிறாங்க. பிஜேபிக்கு வேற என்ன தம்பி நோக்கம் இருக்குது? அவர்களுக்கு வந்து பண்பாட்டை மீட்கணும்னு நோக்கம் இருக்குதா? இப்ப நாங்க வந்து ஒவ்வொருவரையும் தமிழ் முறைப்படி ஓதணும் நாங்க கேட்டோம்னா, இல்ல சமஸ்கிருதப்படி தான் ஓதணும்னு பிஜேபி சொல்லும். அதோட நிலைப்பாடு என்ன? தமிழ்ல மந்திரம் சொல்லணும்ன்றது நிலைப்பாடு இருக்கா பிஜேபிக்கு? ஆர்எஸ்எஸ்க்கு நிலைப்பாடு இருக்கா? இல்ல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சமஸ்கிருதம் தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க என்ன சொல்லுவோம்னா, தமிழ் முறைப்படி மந்திரம் ஓதணும். தமிழர்களின் வரலாறு காப்பாற்றப்படணும். தமிழ் கோயில்கள் வந்து காப்பாற்றப்படணும்னு நாங்க சொல்லுவோம். நீங்க வெறுமனே கோயில்களை எல்லாம் என்னவா பார்க்குறீங்கன்னா, சாமி கும்பிடுற இடமா பார்க்குறீங்க. நாங்க வரலாற்று பேராவணமா பார்க்கிறோம். இன்னமும் தஞ்சை பெருவுடையார் கோயில நீங்க வழிபடுற இடமா பார்க்குறீங்க. நாங்க அது வரலாற்று பேராவணமா பார்க்கிறோம். ஒவ்வொரு கல்வெட்டுகளும் ஒவ்வொரு இடங்கள்ல ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்னென்னலாம் செஞ்சாங்களோ, அது எல்லாம் கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டு அந்த கோயில்கள்ல இருக்குது. எங்க கோயில்கள்ல தான் எங்க மொத்த வரலாறுமே இருக்கு. இப்ப நீங்க திட்டமிட்டு என்ன பண்ணீங்கன்னா, திராவிட இயக்கங்கள், திராவிட கழகங்கள் வந்து "நீ சாமி கும்பிடாத, கடவுளை நம்புறவன் காட்டு மிராண்டி, கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாதன்னு" கொஞ்சம் நெஞ்சம் நாங்க போய் சன்னதி வரைக்கும் போய்க்கிட்டு இருந்தீங்கன்னா, கோயிலுக்கு வெளியில கொண்டு வந்து விட்டுட்டு வந்துட்டீங்க. அது வரைக்குமாவது சன்னதி வரைக்குமாவது இல்ல நம்மால் கோயில் போயிட்டு நுழைவு போராட்டம் அவர்களும் கோயிலுக்குள்ள போகணும்னு தானே போராட்டம் பண்ணியிருக்காங்க. கோயில் திக்கத்தில். நிலைவு போராட்டம் நடத்துறது. ஆனா வந்து கடவுள் காட்டு மிராண்டின்னு ஏன் சொல்றீங்க? கடவுள் காட்டு மிராண்டின்னு சொல்றதுக்கும், கோயிலுக்குள்ள போறதுக்கு நான் உரிமைய வாங்கி தரேன்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இல்ல தமிழ்ல வந்து அர்ச்சனை நான் செய்யணுங்கிறது. கேட்கிறேன் தம்பி. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒரு நிலைப்பாட்டுல பேசணும். கடவுளை நம்புறவன் காட்டு மிராண்டி. சரியா? கடவுளை நம்புறவன் காட்டு மிராண்டி இல்ல. அந்த காட்டு மிராண்டி சாமி கும்பிடுறதுக்காக நீங்க ஆலய நிலைவு போராட்டம் இல்ல நடத்தணும். அதை ஏற்றுக்கொள்றவங்க வந்து குறைவா இருக்காங்க. அவங்க இருக்கட்டும். ஆனா கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்கள கோயிலுக்குள்ள கொண்டு போகணும்னு சொல்றாங்க. இல்ல அது நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப நீங்க ஒரு நிலைப்பாட்டுல நில்லுங்கன்னு சொல்றேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எங்களுடைய நிலைப்பாடு வந்து இதுங்க கோயில் சாமி கும்பிடுறவன் பூரா காட்டு மிராண்டின்னு ஏன் நீங்க சொல்லணும்? நான் சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. இப்ப எப்படி மாட்டுக்கறிய வந்து பிஜேபி வந்து நீ சாப்பிடாதேன்னு சொல்றதுக்கும், திராவிட கழகம் நீ வந்து கோயிலுக்கு போறவன் பூரா காட்டு மிராண்டின்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நான் 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 கேள்வி கேட்கிறேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு, நான் வந்து கோயிலுக்கு நான் போறேன் தம்பி. என்னைய போக்கூடாதுன்னு சொல்ற உரிமை யாருக்கும் கிடையாது. அது திமுகவா இருந்தாலும் சரி, திராவிட கழகமா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்ஸா இருந்தாலும், பிஜேபியா இருந்தாலும் சரி, எவனுக்கும் அந்த உரிமை கிடையாது. ஆனா, நான் கோயிலுக்குள்ள போறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது. நான் போறேன். அங்க சிக்கல் வருதுன்னா, நான் அதுக்கு மட்டும் போராடுவேன். ஆனா சாமி கும்பிட போறவனெல்லாம் வைவேன். அவனுடைய நம்பிக்கையை திட்டுவேன்றது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? இல்ல இப்ப தத்துவ முரணா இருக்குன்னு சொல்றேன் நான். தமிழ் மொழியில வந்து அர்ச்சனை செய்யணுங்கிறது, அதே மாதிரி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படிங்கிறதெல்லாம் திமுக அரசு தான் செய்யுது. நாங்க தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அர்ச்சகர் ஆக்கியிருக்காங்க தம்பி? எத்தனை பேர் அர்ச்சகர் ஆக்கியிருக்காங்க? நீங்க அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகலாம்னு நீங்க சொல்லி ஒரு சட்டம் இயற்றுனீங்க. அந்த சட்டத்துல எத்தனை பேர் அர்ச்சகர் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? படிச்சு முடிச்சவங்க எல்லாத்துக்கும் வேலை குடுத்துட்டீங்களா? இப்ப ஒரு ஆண்டவன்ருக்கு எத்தனை பேர் படிச்சுட்டு வெளியில வராங்க? அதுக்கு ஒரு விதி வச்சிருக்கிறீங்க. ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துக்கு வந்து விதி வச்சிருக்கீங்க. என்ன வச்சிருக்கீங்கன்னா, இந்த இதெல்லாம் வந்து படிச்சிருக்கணும். படிச்சவங்க தான் நாங்க உள்ள விடுவோம். தமிழ் முறைப்படி மந்திரம் ஓதுவதற்காக ஒரு படிப்பு இருக்குது. அந்த படிப்பு முடிச்சிருக்கவங்களுக்கு தான் நாங்க வந்து உள்ள இது பண்ணத அனுமதிப்போம்ன்னு சொல்றாங்க. இப்ப மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 240 பேர் படிச்சிருந்தாங்க. மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போகுது. இந்த 240 பேருக்கு வேலை குடுங்கன்னு. இந்த 240 பேருக்கு வேலை குடுத்துருச்சான்னு நீங்க ஒரு வார்த்தை கேளுங்க. நீங்க இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற சேகர் பாபுவ பார்த்து, அந்த 240 பேருக்கு முதல்ல வேலை குடுத்துட்டீங்களான்னு கேளுங்க. இந்த வருஷம் எத்தனை பேருக்கு வேலை குடுத்தீங்கன்னு கேளுங்க. எத்தனை பேர் அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேளுங்க. கிட்டத்தட்ட இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுல 14,000 கோயில் இருக்குது. 14,000 கோயிலுக்குள்ளேயும் ஆளை நியமிச்சுட்டாங்களா? 14,000 பேரை போட்டாங்களா? கேட்கிறேன். 14,000 பேரை போட்டாங்களா? எங்க தெரியுமா போட்டிருக்கிறாங்க? பிள்ளையார் கோயில்ல. இப்ப எங்க தெருவுல இருக்கும்ல பிள்ளையார் கோயில். இந்து சமய அறநிலையத்துறை காசு கூட வந்துருச்சுன்னா கோயில் வந்து அபகரிக்கும் பார்த்துருக்கீங்களா? அதாவது வந்து விழா கமிட்டியில வசூல் பண்ணி ஒருத்தன் கோயிலை கட்டி ஊர்ல வந்து இருப்பான்.
அதில் வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எவனா பெட்டிஷன் போட்டான்னு வச்சுக்கிங்க, காசை வாங்கி பயங்கரமாக வசூல் பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலை அரசுடைமை ஆக்கிரும். அப்படி எடுக்கப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறையின் கோயில்களில் எங்கால போட்டிருக்கிறான். பழனி தண்டாயுதபாணி கோயிலில் போட்டிருக்கானா சொல்ல சொல்லுங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் போட்டிருக்காரா சொல்ல சொல்லுங்க. ஸ்ரீரங்கம் கோயிலில் போட்டிருக்காரா சொல்ல சொல்லுங்க. பெரிய கோயில்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கா. இந்து சமய அறநிலையத்துறை ஒரு அறிக்கை கொடுக்கட்டும், ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். அனைத்து சாதியும் அர்ச்சகராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார்ல. இன்னும் அர்ச்சகர் ஆக்கியிருக்கோம், இந்தந்த கோயிலில் போட்டிருக்கிறோம். இந்தந்த பெரிய கோயில்கள் எல்லாம் எங்கள் முருகனுடைய அறுபடை வீட்லையும் போட்டிருக்காங்களான்னு முதல்ல சொல்ல சொல்லுங்க. எத்தனை பேரை போட்டிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. இன்னமும் சொல்கிறேன், திருச்செந்தூர் கோயிலில் நீங்கள் போனீங்கன்னா கன்னட பிராமணர்களை தவிர வேற யாரும் போக முடியாது. தமிழ் பேசுகிற பிராமணர்கள் உள்ள நுழைய முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் திருச்செந்தூரில் நான் ஒரு சவால் நேரடியாக விடுறேன் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சருக்கு. தமிழ் பேசுகிற பிராமணரை, தமிழ் பேசுகிற ஏன் ஆளை கூட சொல்லல, தமிழ் பேசுகிற பிராமணரை திருச்செந்தூருக்குள்ளே ஓத வச்சிருங்க. நாங்கள் பேசவே இல்லை. அதை செய்ய சொல்லுங்க பார்ப்போம். அந்த வல்லமை இந்து சமய அறநிலையத்துறைக்கு இருக்குதா முதல்ல? அப்புறம் என்ன அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் நீங்கள் பாட்டுக்கு பீத்துறீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தம்பி. அப்படிலாம் ஒன்றையுமே செய்யலை தம்பி. 14,000 கோயில்கள்லையும் நியமிச்சிருக்கணும். ஏன் நியமிக்கலான்னு கேட்குறேன். இல்லை ஆண்டொன்றுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் படிப்பு சொல்லித்தரீங்க? அப்படி கற்றுக்கொள்ளுகிற நினைக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்லித்தரீங்க? மதுரை ஆதீன மடத்தில் இப்போ வரைக்கும் தமிழ் வழியில் வந்து கற்றுக்கொள்வதற்கு தமிழ் ஓதுவார்களுக்கு உருவாக்குறதுக்கான பயிற்சி பள்ளி நடந்து கொண்டே இருக்குது. தருமபுரி ஆதீன மடத்தில் நடக்குது. ஆதீன மடங்கள் எல்லாமே வந்து தமிழ் வழியில் வந்து இது பண்ணுறதுக்கு, தமிழ் சமயத்தை பின்பற்றுவதற்கான எல்லா வழிமுறையும் பாடங்களாக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் என்ன பாடம் வச்சுருக்கீங்க? எங்கே படிக்க முடியும்னு சொல்லுங்கள். எந்த இடத்துல ஓதுறதுக்கு சொல்லி தரீங்கன்னு கேளுங்க. எத்தனை பேரை உருவாக்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அத்தனை பேர் உருவானவங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை உட்பட்ட கோயில்களில் வந்து தமிழ் மொழியில் அர்ச்சனை பண்ணுறது இல்லையா, சமஸ்கிருதத்தில் தான் இன்னும் போயிட்டுருக்கு. ஆமாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வந்துச்சு, எங்கள் இதுக்கு வந்துச்சு, குடமுழக்கு வந்துச்சு. அதுக்கு போராடணும். நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். உயர்நீதிமன்றம் போய் ஆணையிட்டு தமிழ்லையும் ஓதலான்னு சொல்லிச்சு. எப்படி சொல்லிச்சு? சமஸ்கிருதத்தில் ஓதிக்கிறனோ அதுக்கப்புறம் தமிழ்லையும் ஓதலான்னு கேட்டப்பா, தமிழ்லையும் ஓதுங்கப்பான்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. இங்கே எங்கள் அரசாக இருந்துச்சுன்னா அப்படியா இருக்கும்? அப்படி கேட்க வேண்டிய நிலைமை இருக்குமா? சரி, அதை விடுங்க. தஞ்சை பெருவுடையார் கோயில் முடிச்சுட்டு கரூரில் ஒரு கோயில், பிரகதீஸ்வரர்னு ஒரு கோயில். அந்த கோயிலில் இதே பிரச்சனை. தமிழில் குடமுழக்கு நடத்துங்கன்னு அங்கே போய் ஒரு பெரும் போராட்டத்தை பண்ணி, இதை வந்து ஐயா மணியரசன் அவர்களின் தலைமையில் வந்து தெய்வ தமிழ் பேரவை தொடர்ச்சியாக போராடிச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி வழக்குக்கு போச்சு. அதே போல் ஐயா மணியரசன் அவர்கள் பெரும் போராட்டத்தை நடத்துனாங்க, மாநாடு நடத்துனாங்க, தஞ்சை பெருவுடையார் கோயிலில் நடத்தணும்னு. அதே போல் வந்து கரூர் பிரகதீஸ்வரர் கோயிலில் அதே போல் பிரச்சனை வந்துச்சு. அங்கேயும் போய் தெய்வ தமிழ் பேரவை நடந்துச்சு, போராடிச்சு, வீரத்தமிழர் முன்னணி கூட நின்றுச்சு. அதை முடிச்சுட்டு இப்போ பழனியில் மாநாடு நடத்த போகிறாங்கல்ல, பழனியில் தமிழில் ஓதணும்னு நாங்கள் வழக்கு போட்டோம். தெரியுமா தெரியாதா? இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்குறேன். பழனி கோயிலில் குடமுழக்கு தமிழில் நடத்துங்க அப்படின்னு கேட்டோம். அப்போல்லாம் ஏன் நடத்தலை? நாங்கள் வழக்குக்கு போய் வழக்கு வென்று வந்து உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையும் செய்வீங்க. அப்போ கேட்டால் நாங்கள் வந்து முருகனை வந்து போட்டுறோம்னு வெளியில் பீத்திக்குவீங்க. விடுங்க தம்பி. இதை போய் ஒரு அவர்கள் வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஐ குளிர் வைக்கிறதுக்காக, பாஜகவை நோக்கி நகர்வதற்காக, குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு எங்கெங்கெல்லாம் வாக்கு இருக்குது, எதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறான்னு பார்க்குறான். அந்த பார்க்குறப்ப என்னென்னா, இன்றைக்கி இருக்க இளைய தலைமுறை போடுறான், இளைஞர்கள் இளம்பெண்கள் போடுறான். அப்போ இளம்பெண்கள் போடுறப்ப இளம்பெண்களுக்கு 1000 ரூபா திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அது முடித்த உடனே இப்போ இளைஞர்களுக்கு 1000 ரூபா, மாதம் 1000 ரூபா. அதை படித்து முடிச்சுட்டு 18ஆம் வகுப்புக்கு பிறகு அந்த ஓட்டு உள்ளவனுக்கு மட்டும், புரியுதுங்களா உங்களுக்கு? 18 வயது ஆனதுக்கு அவங்க படிப்பு செலவுக்கு பயன்படும் தானே சார் அது? படிப்பு, அதாவது அவன் படிப்பு செலவுக்கு 1000 ரூபா காசு இல்லாமல் அவனை வச்சதை யார் தம்பி? நாங்கள் அதை தான் கேட்குறோம். கல்வியை இலவசமாக கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆக சிறந்த இலவசமாக இருக்குதா, ஆக சிறந்த கல்வியாக இருக்குதான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. 1000 ரூபா வாங்கி என் பிள்ளைய படிக்கிற நிலைமையில அவர்களுடைய பொருளாதார நிலையை வச்சிருக்கீங்களான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. 1000 ரூபாய் எங்கேருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. 1000 ரூபா எங்கேருந்து கொடுக்குறீங்க? எப்படி உங்களுக்கு வருமானம் வருது? நாடு இருக்கிற கடனில் 1000 ரூபா கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னு கேட்குறோம். இன்னைக்கு நிலைமைக்கு 7 லட்சம் கோடி கடன் தம்பி. 7 லட்சம் கோடி. 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 7 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு. இந்த 7 லட்சம் கோடி கடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டொன்றுக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 18 மாதம், ஒரு ஆண்டொன்றுக்கு 12 மாதம்னு வச்சுக்கோங்க. 12,000 ரூபா ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க. ஒரு 1000 பேருக்குன்னு கொடுத்தீங்கனாலே எவ்வளோ தம்பி ஆச்சு? 10,000 பேருக்குன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆச்சு? 1 லட்சம் பேருக்கு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? இந்த காசை எங்கேருந்து கொடுப்பீங்கன்னு கேட்குறோம். அதை வேற எதுக்காவது எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் சீரமைக்காமல், கழிவறை இல்லாமல், சரியான கட்டடங்கள் இல்லாமல், ஒன்றும் இல்லை, விழுப்புரம் மாவட்டத்தில் கட்டடம் இல்லாமல் ஓட்டில் ஒழுகிற இடத்துல பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் சீரமைக்கிறதுக்கு காசு இல்லை, உங்கள்கிட்ட துப்பு இல்லை. அதை விட்டுக்கிட்டு மாதம் 1000 ரூபா எங்கேருந்து எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். ஏற்கனவே பராமரிக்கப்பட்ட கல்விக்கூடங்கள்லாம் சரியாக பராமரிக்கப்படுதா? வேலையில் வேலை பார்க்குற அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட காசு இல்லை உங்களுக்கு.
ரிட்டையர்ட் ஆக போகிறவனுக்கு நீங்கள் பென்ஷன் கொடுத்து வெளியில் அனுப்புறதுக்கு காசு இல்லை. அதாவது முடிச்சு போகிறப்ப ஒரு தொகை தரணும்ல தம்பி, அதை கொடுக்கறதுக்கு காசு இல்லை. 58 வயசில் ரிட்டையர் ஆகிறவனை 59 மாற்றி 60 மாற்றி வச்சுருக்கீங்க. 2 ஆண்டுகளில் அவனை ரிட்டையர்ட் ஆகாமல் வச்சுருக்கீங்க. எத்தனை ஆயிரம் பேரை அது மாதிரி வேலையை விட்டு அனுப்பாமல் வச்சுருக்கீங்க. உங்கள்கிட்ட காசு இல்லை. ஆனால் அந்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கு எங்கேருந்து காசு வருதுன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனையும் பேசுறீங்க, அதே மாதிரி சமயத்தையும் வந்து கையில் எடுக்கும்போது வள்ளலார் பெருவெளி அப்படிங்கிற மாதிரி அரசு இந்து சமய அறநிலைத்துறை வந்து அறிவித்து அதை அந்த முன்னெடுப்பு எடுக்கும்போது அதற்கும் நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணிச்சு, இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்ணாங்க. தொடர்ந்து அரசு சார்பில் வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் செய்யும்போது ஏன் நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது? இல்லை, அப்படி அவங்க பெருவெளி அங்கே கட்டக்கூடாதுன்னு தான் நாங்கள் போராடினோம். பெருவெளி எங்கே வேணாலும் கட்டுங்கன்னு நாங்கள் சொன்னோம். இப்போ 1000 ஏக்கரை கூட எடுத்து கட்டு, 100 ஏக்கர் 100 கோடியை ஏன் செலவு பண்ணுற, 1000 கோடியை செலவு பண்ணுன்னு சொன்னோம் பெருவெளி கட்டுறதுக்கு. ஆனால் அந்த இடத்துல போய் நீ கட்டாதன்னு சொன்னோம். ஏன்னு சொன்னால் அதனுடைய தத்துவத்தையே நீங்கள் சிதைக்கிறீங்க அப்படின்றது தான். என்னென்னா, நீங்கள் வள்ளலாரினுடைய அந்த மையத்தில் வந்து ஒரு விளக்கு ஏற்றப்படும் தம்பி. அந்த விளக்கை வந்து நீங்கள் பௌர்ணமி அமாவாசை காலகட்டங்களில் வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே வந்து அந்த வெட்ட வெளியில் எங்கே இருந்து பார்த்தாலும் அந்த ஒளி தெரியணுன்றக்காக தான் அது பெருவெளின்னு, அதாவது பெரிய வெளின்றது தான் அதை வள்ளலார் பெருவெளின்னு நம்ம காட்டுறோம் அந்த மொத்தமாக கொடுத்துருக்குற அந்த இடங்கள்ல. அதுக்குள்ளக்க நீங்க தோண்டி கட்டடம் கட்டுவீங்கன்னு சொல்றதை தான் நம்ம ஏற்கனவே எதிர்க்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல நீ கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னன்னு, அந்த இடத்த விட்டுட்டு வெளியில எங்கே வேணாலும் கட்டுங்க. பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி கட்டுங்க, 2 கிலோமீட்டர் தள்ளி கட்டுங்க. அந்த மக்கள் வந்து கூடி அந்த தரிசனம் பண்ற இடத்த தவிர்த்துட்டு வேற இடத்துல போய் கட்டுங்க. நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் வந்து எங்கெல்லாம் மக்கள் கூடுறாங்க, இப்போ கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும் தம்பி, 2 கல்வெட்டு இருக்கும் தம்பி. ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர்களால் அடிக்கலை நாட்டப்பட்டதுன்னு ஒரு கல்வெட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதுன்னு ஒரு கல்வெட்டு இருக்கும். நாங்கள் யாரை பார்க்கறது? ஜெயலலிதாவை பார்க்குறதா, கருணாநிதியை பார்க்குறதா? அரசு பணத்தில் செய்கிறீங்க தம்பி, முதலமைச்சர்கள் நீங்கள் 2 பேரும் செய்கிறீங்க தம்பி. இன்னார் வந்து நான் வந்து அடிக்கல் நாட்டினேன்னு ஒரு கல்வெட்டு, திறந்து வச்சேன்னு ஒரு கல்வெட்டு. எங்கு பார்த்தாலும் இங்கே பாருங்கள், இங்கே சென்னை நகரம் முழுவதும் நீங்கள் போனீங்கன்னா அண்ணா நகர் இருக்கும், கேகே நகர் இருக்கும், ஜே நகர் இருக்கும், எம்ஜிஆர் நகர் இருக்கும். எங்கேயாவது எங்கள் தமிழ் இந்த பெருநிலத்தில் வேற எவனுமே உழைக்கலையா தம்பி? பெரியார் நகர் இருக்கும் தம்பி, வேற எவனுமே உழைக்கலையா தம்பி? இந்த 5 பேருக்குள்ள இந்த நாட்டை வந்து சுருக்கணும்னு பார்க்குறீங்களா தம்பி? யாருமே இந்த நாட்டுக்காக எதுவுமே செய்யலை. நீங்கள் 5 பேர் தான் இந்த நாட்டுக்கு எல்லாமே செஞ்சீங்க. இல்லை, இப்போ கோயில்களில் போகிறதும் அவங்களோட பேரை காமிக்கிறதுக்காக. காமராஜர் நகர் இருக்கா தம்பி? காமராஜர் நகர் நாங்களா உருவாக்கினா தம்பி, அரசு செஞ்சுச்சா? கேகே நகருக்கு நீங்க இப்ப போனீங்கன்னா பெரும் சாலைகளா இருக்கும், சாலை வசதிகள் இருக்கும், பெரும் கட்டடங்களா இருக்கும், மிக தூய்மையா இருக்கும் அந்த நகரம். உடனடியாக அங்க மின் இணைப்பு வழங்கப்படும், அங்க உடனே குடிநீர் இணைப்பு வழங்கப்படும். அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அதே போல நீங்க அண்ணா நகர் போங்க, அதே மாதிரி பிரமாதமா இருக்கும். அண்ணா நகர்ல குடியிருக்கணும்னா ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும், கேகே நகர்ல குடிக்கணும்னா ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு இதை உருவாக்குறீங்க நீங்க. கேகே நகர்ன்றது கலைஞர் கருணாநிதி நகர், அப்படி உருவாக்குறீங்க நீங்க. எங்க முன்னோர்களின் வரலாறு எவனுக்கு நகர் ஏன் வைக்கலன்னு கேட்குறேன். ஏன் வைக்கல? அப்போ நீங்கள் திராவிடம் என்பதே இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் என்ன நினச்சிட்டீங்க? நீங்கள் ஒரு 5 பேர் நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு எல்லாமே செஞ்சீங்க. பெரியாரில் தொடங்கி, அண்ணாவில் தொடங்கி, அடுத்து கலைஞர்லேருந்து, அப்புறம் எம்ஜிஆர் வந்து, அதுக்கப்புறம் ஜெயலலிதா. இந்த 5 பேர் தானே நாடு, வேற யாரும் இல்லையா? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கும்போது பிஜேபி இதே அரசியல் தான் முன்னெடுக்குது, இந்து சமய அறநிலையத்துறையே வேணான்னு சொல்கிறாங்க, பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டா, அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாங்க, பிஜேபி ஆட்சி வந்துட்டா இந்து சமய அறநிலையத்துறையே ஒன்று இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதே அரசியலை தான் நாம் தமிழர் கட்சியும் எடுக்குதா? இல்லை, அது நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுது. அது நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு தேசிய விடுதலைக்கு நிற்கிறோம், ஒரு இனத்தினுடைய விடுதலை, இனத்தினுடைய விடுதலை தான் நம்மளுக்கு முக்கிய நோக்கு, அதான் இறுதி இலக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படி நான் நிற்கும்போது என்னுடைய பண்பாடு, வாழ்வியல் எல்லாம் காப்பாற்றப்படுவது போல என்னுடைய கடவுள் வழிபாடு, அதாவது சமய வழிபாடும் ஒரு பங்காக இருக்குது. அதாவது வீட்டுக்கு 4 சுவர் இருக்க வேண்டும் சொல்கிறது போல எனக்கு வந்து ஒரு சமய கோட்பாடு இருந்திருக்குது. தமிழர்களின் வாழ்வியலுக்கான ஒரு சமய கோட்பாடு இருந்திருக்குது. அதாவது வந்து மத வழிபாடு, அதாவது இவங்க சொல்கிறபடி மத வழிபாடு, எங்களுக்கு நாங்கள் சமய வழிபாடுன்னு சொல்கிறோம். அப்படி ஒரு வழிபாடு இருந்துச்சு. அதை மீட்காமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இந்த 4ஐயும் சேர்த்து மீட்கிறப்ப எங்களுடைய வரலாறு, எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய வாழ்வியல், எங்களுடைய சமய வழிபாடு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மீட்க வேண்டியது இருக்கிறதுனால தான் இந்த வீரத்தமிழர் முன்னணி அந்த வேலையை செய்யுது. எந்த வேலையை செய்யுதுன்னா, நம்ம இறை குறிப்பாக வந்து திருமுருக பெருவிழா எடுக்கிறது, கண்ணகிக்கு பெருவிழா எடுக்கிறது, கொற்றவை பெருவிழா, அதெல்லாம் இன்னும் எடுக்கல. எங்கள்கிட்ட காசு இல்லை. எங்கே இருந்தால் கோடி கோடியாக பணம் வருதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு திருமுருக பெருவிழாவை நடத்துறதுனால திரள் நிதி போட வேண்டியதாக இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதெல்லாம் செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கனவு இருக்குது. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் கொண்டு போகணும், இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் பேசணும்னு சொல்கிறோம். இவர்கள் சொல்வது போல இந்து சமய அறநிலைத்துறை, இவர்கள் இந்துத்துவத்துக்கு எதிராக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க, இந்த 50 ஆண்டுகளில் திமுக 67 தொடங்கி இப்போ வரைக்கும்
ஏன் இந்து சமய அறநிலைத்துறையை தமிழர் சமய அறநிலைத்துறையா மாற்றல? குறைந்தபட்சம் திராவிட சமய நலைத்துறையினாவது மாத்திக்கங்க. ஏன் இந்துன்னு வச்சிருக்கீங்க? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா தம்பி? அப்போ நாங்க வந்தா கட்டாயம் வந்து நாங்க ஆட்சி வரைவிலேயே குடுத்துருக்கோம். தமிழர் சமய அறநிலைத்துறையா மாற்றுவோம்னு. பிஜேபியோட நோக்கம் என்னன்னா, கோயிலெல்லாம் எங்கள்ட்ட குடுன்னு அர்த்தம். கோயில்ல ஏற்கனவே நீ வச்சிருக்க கொத்து சாவி வச்சிருக்கிறதுக்கு பல சிலைய காணோம். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். பொன்மாணிக்கவேல் அந்த சிலைய காணோம், இந்த சிலைய காணோம், அத காணோம், இத காணோன்றாப்புல. அப்போ எந்த கணக்கு வழக்கும் இல்லாத இருந்துறக்கூடாது. கோயில்கள்ல என்ன சிலைகள் இருக்குது? எவ்வளவு நகைகள் இருக்குது? அதுல வர வருமானம் எவ்வளோ இருக்குது? மக்கள் கொண்டு வந்து குடுக்குற இது எல்லாம் என்ன இருக்குது? அத வந்து நிர்வகிக்கிறதுக்கு ஒரு போர்டு. இப்போ நான் உங்களுக்கு இது சொன்னேன். இப்போ எப்படி திருப்பதி தேவஸ்தான போர்டு இருக்கிறது போல, அது வந்து ஒரே ஒரு கோயிலுக்கு இருக்கிறதுனால, இது வந்து மொத்த தமிழ்நாட்டுல உள்ள மொத்த கோயிலுக்கு இருக்கிறதுனால, அது ஒரு இந்து சமய அது ஒரு துறையா வந்து இயங்குது. அப்ப அதுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள், அதுக்கு அந்த கோயில் கணக்கான இது கடைகள், கோயிலை நிர்வகிக்கிறது, அதுக்கான பூஜை புனஸ்காரங்களை நிர்வகிக்கிறதுக்கு, அதற்கான வேலையாட்களுக்கு சம்பளம் குடுக்குறது, இப்படியான வேலைகளை செய்வதற்கு ஒரு துறை இருக்குது. அவ்வளதான். இப்ப இந்த துறைக்கு வந்து நாங்க வந்து வேற ஒரு பேர் வைப்போன்றோம். பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, கோயில்கள்லாம் எங்கள்ட்ட குடுத்துரு அப்படின்னுது. நாங்க வந்து காச வசூல் பண்ணிக்கிறோம். நாங்க வந்து உள்ள உள்ளதெல்லாம் நாங்க களவாண்டுக்கிறோம். நாங்க எல்லாம் பண்ணிக்கிறோம்னு அது சொல்லுது. ஆனா எங்களுடைய நோக்கம் அதுவும் இல்ல. அரசு நிர்வகிக்கட்டும். அரசு வந்து முறையா நிர்வகிக்கட்டும். அதேபோல வந்து எங்களுடைய இப்ப ஒரு உதாரணத்துக்கு தமிழ் முறைப்படி மந்திரம் ஓதணும்னு சொன்னா, இப்ப 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 இவங்க இந்து சமயம் தமிழர் சமய அறநிலையத்துறை ஒரு ஒரு சட்டம் தானே தம்பி. இப்ப போய் உட்காந்து எல்லா எம்எல்ஏயும் சட்டம் நிறைவேற்றப்படுது, நிறைவேற்றப்படுது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தமிழ்ல தான் இனிமேல் மந்திரம் ஓதணும்னா முடிஞ்சு போச்சு. ஓதித்தான் ஆகணும். உள்ள இருக்கிற ஐயர்லாம் அதெல்லாம் ஓத முடியாதுன்னு சொல்லுவாரா? சட்டத்த மதிச்சு தானே தம்பி ஆகணும். இன்னைக்கு சட்டத்தின் ஆட்சி தானே நடக்குது. அதுபோல வந்து நாங்க வரும்போது இதெல்லாம் நடக்கும். அதுக்காகத்தான் நாங்க அத வந்து சேர்த்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அரசியல் செய்யும்போது, மக்கள் வாக்குக்காக நிற்கும்போது, மக்களின் பிரச்சனைகளை பேசும்போது, கூட சேர்ந்து இதையும் பேச வேண்டியது இருக்குது. அதான் நீங்க கோயில்கள நீங்க வேற எதா பார்க்குறீங்க. நாங்கள் தமிழர்களின் வரலாற்று பேராவணமா பார்க்கிறோம். அதனால அந்த பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டும்னு நாங்க நினைக்கிறோம். என்னோடு வருகிறவன் கடவுள் வழிபாட்டின் மீது நம்பிக்கை இருக்கலாம், இல்லாம போலாம். அது வேற. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருத்தர் வந்து வ தமிழர் சமய அறநிலையத்துறை தமிழர் சமயத்தை ஏற்றிருக்கலாம். ஒருத்தர் வந்து கிறிஸ்தவரா இருக்கலாம். ஒருத்தர் இஸ்லாமியரா இருக்கலாம். ஒருத்தர் பௌத்த தழுவி இருக்கலாம். மற்றவர் வேற ஏதாவது ஒரு சமயத்த கூட ஏற்றுக்கலாம். வேற ஏதாவது ஒரு மதத்துல கூட இருக்கலாம். ஆனால் நாங்க மொழியின் அடிப்படையில தமிழர்களா நாங்க எல்லாத்தையும் சாதியை கடந்து, மதத்தை கடந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும்போது, எல்லாருடைய மதங்களும் இப்போ அதாவது நாங்க வைக்கிற கோட்பாடு என்னன்னா, "உன் மதம் சிறந்தது வழிபடு. என் மதம் சிறந்தது வழிவிடு." அவ்வளதான். இப்ப நீ என்ன சாமி கும்பிடணும்னு நெனைக்கிற கும்பிட்டுக்க. இவன் என்னைய சாமி கும்பிடணும்னு நெனைக்கிறான் கும்பிட்டுக்கட்டும். அவன் என்ன சாமி கும்பிடணும்னு நெனைக்கிறான் கும்பிட்டுக்கட்டும். நாங்க கோயிலுக்கே போக விரும்பல இருந்துக்க. உன்னை யாரு என்ன கேட்க போறா? அது கிடையாது. அதுபோல வந்து தமிழர்களினுடைய மெய்யியல் கோட்பாட்டை மீட்கும்போது, கட்டாயம் இதெல்லாம் பேச வேண்டியது இருக்கு. அதுக்காகத்தான் இத பேசுறோம். பிஜேபி பேசுவதற்கும், நாம் தமிழர் பேசுவதற்கும், வீரத்தமிழர் முன்னணி பேசுவதற்கும் வித்தியாசங்கள் நெறையா இருக்கு. இப்ப நீங்க ஐயா பேசும்போது தெய்வ தமிழ் பேரவைன்னு தனியா ஏன் வைக்கிறாங்க? ஐயா வந்து தமிழ் தேசிய பேரியக்கம்னு ஒண்ணு இருக்குது. தெய்வ தமிழ் பேரவைன்னு ஏன் வைக்க வேண்டியது இருக்குதுன்னா, இந்த குறிப்பா அந்த மெய்யியல் கோட்பாட்டுல நடக்கிற பிரச்சனைகள்லாம் பேசுறதுக்கு, அதுக்கு ஒரு தெய்வ தமிழ் பேரவை தேவைப்படுது. அப்ப அதுபோல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மெய்யியல் கோட்பாட்டை பேசுவதற்கு ஒரு படைப்பிரிவு தேவைப்படுது. அது வீரத்தமிழர் முன்னணி. அவ்வளவுதான். இது வீரத்தமிழர் முன்னணி வேற எந்த வேலையும் செய்றதில்ல. வீரத்தமிழர் முன்னணி செய்ற வேலையே என்னன்னா, இந்த கோயில்கள்ல நடக்கிற தமிழ் முறைப்படி மந்திரங்கள் போதப்படல. எங்கேயாவது கோயில்ல நடக்கிற சிக்கல், வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, அதுல வந்து தலையிடுது. அதற்காக போராடுது. திருமுருகப் பெருவிழாவ வீரத்தமிழர் முன்னணி தான் எடுக்குது. நாம் தமிழர் கட்சி எடுக்காது. வீரத்தமிழர் முன்னணி தான் எடுக்கும். அப்ப மெய்யியல் சார்ந்த விழாக்களை எடுப்பது வந்து வீரத்தமிழர் முன்னணி எடுக்குது. அப்ப அதுபோல அதுக்கு ஒரு படைப்பிரிவு இருக்கு. இப்ப எப்படி தொழிற்சங்கங்கள் பிரச்சனைனா தொழிற்சங்கம் பேசுறது, மாணவர்களின் பிரச்சனைனா மாணவர்கள் பேசுறது. இப்ப மருத்துவர் மாணவி ஒருத்தவங்க படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னோனே, இப்ப மருத்துவ பாசறையும், பெண்கள் பாசறையும் இணைஞ்சு தான் அந்த போராட்டத்த மகளிர் பாசறையும் சேர்ந்து தான் இந்த போராட்டத்த முன்னெடுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி எடுக்கல. நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கிற அந்த பிரிவு பாசறை பிரிவு எடுக்குது. அதுபோல வந்து வீரத்தமிழர் முன்னணி வந்து இதுக்குள்ள அந்த மெய்யியல் கோட்பாட்டை மீட்கிறதுக்கான ஒரு பிரிவு தானே தவிர, பிஜேபிக்கும், ஆர்எஸ்எஸ்க்கும் இதுக்கும் அப்படியே 2க்கு நடுவுல நாற்கர கோடு இருக்கு. 2யும் பிளந்து போடுற ஒரு இது இருக்கு. வேறுபாடு இருக்கு. அத புரிந்து கொள்ளாம தான் திராவிட கழகத்துல இருக்கவங்க நம்மள்ட்ட பேசுறதுக்கு, நம்மள எதிர்க்கிறதுக்கு அவர்கள்ட்ட கருத்து இல்லாதனால, நம்ம பேசுற அரசியல அவர்களால ஏற்க முடியாதனால, இதுல பேரெழுச்சி மக்கள் கொள்றதுனால, அந்த வெறுப்ப எப்புட்றா உமிழ்றதுன்னு தெரியாம எங்கள பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இவன் சாமிய கும்பிடுறான், அவன் கோயிலுக்கு கூப்பிடுறான், எல்லாத்தையும் மதம் மாற சொல்றான், இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்து மதத்துக்கு மாற சொல்றான் அப்படின்னு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்றீங்க. இதையெல்லாம் தாண்டி முருகன் வெல்வார் தம்பி. ஆனா ஒண்ணு தெரியும். நீ என் பாட்டன போய் நீ ஏமாத்த முடியாது. எப்படி நீ வந்து தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்குள்ள மெயின் கேட்ல உள்ள போயிட்டு எவனும் வெளியில வந்தா தல தப்பாதுன்னு கே.என். நேரு பதர்றாரோ, அது மாரி பி.கே. சேகர் பாபு இத நடத்தி முடிச்ச உடனே பதறுவாரு. ஏன்னு பாருங்க,
முருகன் சாதாரண ஆள் இல்ல. முருகனும் தமிழும் மிகப்பெரிய ஆட்கள். நீங்க உண்மையா நேசிச்சீங்கன்னா தான் உங்களோட நிப்பாங்க. நீங்க வெறும் போலி பிம்பங்களுக்காக இந்த வேலைய செஞ்சீங்கன்னா, இத செஞ்சு முடிச்சோனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்து சமய அறநிலையத்துறையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய ஆட்சியில என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரிங்க சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி.